ஆல்ரைட், வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் பேக். இதுதான் நம்மளோட சாப்டர் 2 ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இதை ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, லாஸ்ட் சாப்டரோட பிளேலிஸ்ட்டில் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் பிட் ஷார்ட் ஹியர், அதனால் டைம் வேஸ்ட் ஆகாது. சி வந்து என்னென்ன விஷயத்த செய்யுது, அதாவது எப்படி வந்து மெமரி எல்லாம் மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் அந்த மெமரி மாடல் வச்சு. ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்ன, அது நம்ம இந்த வாரத்தில் படிப்போம். பட் ஸ்டில் அது என்னென்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டது மூலியமா அதனால ஏற்படுற உபாதைகள், அதாவது டிஃபிகல்ட்டிஸ், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி ரஸ்ட் சால்வ் பண்ணுதுங்கிறதும் இந்த வாரத்தில் தெளிவாக நம்ம பார்ப்போம். பட் இன் ஷார்ட், ரஸ்டோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டே என்னன்னா, நம்ம நமக்கு தெரியாம நடக்கிற மெமரி கரப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சே விடக்கூடிய சில பக்ஸ் எல்லாத்தையும் ரஸ்டோட கம்பைலர் ரொம்ப ரொம்ப சேஃபான முறையில் நமக்கு முன்கூட்டியே சொல்லிடுது. அதனால தான் ரஸ்ட் இஸ் அ மெமரி சேஃப் லாங்குவேஜுங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கும், நான் வந்து சில லாங்குவேஜஸ் கார்பேஜ் கலெக்டட்னு சொல்லியிருப்பேன், சில லாங்குவேஜ் வந்து மேனுவலி மெமரி கலெக்டட்னு சொல்லியிருப்பேன். ரஸ்ட் வந்து கார்பேஜ் கலெக்டட் லாங்குவேஜே இல்லைங்க. நம்ம வந்து ஃப்ரீ பண்ண தேவையில்லை. ஈவன் தோ நம்மளால் மேனுவலாக பண்ண முடியுதுங்கிறனாலும் ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கோப்பை வச்சு எங்கே கிரியேட் பண்ணுறோமோ அங்கேயே முடிச்சிடும். அகைன் நம்ம இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த வாரத்தோட சாப்டரில் படிக்கிறோம். பட் ரஸ்ட் வஸ் சீன் நான் இங்கே போட்டுறேன். இது நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். மூணாவது வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், இன்டீஜர்ஸ், கேரக்டர்ஸ். நான் இங்கே இதெல்லாம் எழுதிடுறேன். இன்டீஜர்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இன்டீஜர்ஸோட என்டிஎன்எஸ்ஸை பார்த்தோம். நான் ஃபுல்லாக சொல்லலைன்னாலும் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எப்படி ஒரு நம்பர், ஒரு 4 பைட் நம்பர் வந்து மெமரியில் உட்காருது, எப்படி வந்து அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஈச் பிட் எப்படி ஹேண்டில் ஆகுது, சைன் பிட்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸில் வந்து நம்ம ஆஸ்கினா என்ன, UTF-8னா என்ன, ஏன் கேரக்டர் 4 பைட் எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸ்ட்ரிங் ஸ்லைசஸையும் நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரிங் ஸ்லைசஸில் நான் ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஒரு மல்டி லாங்குவேஜ் ஆர் எமோஜிஸ் யூஸ் பண்ணும்போதும் வர்சஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போதும் எப்படி ஒரு கேரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸை மாற்றிக்குது அப்படிங்கிறதும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் நாலாவது ஷேடோவிங் அண்ட் மியூட்டேஷனை பற்றியும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷேடோவிங்னா என்ன, மியூட்டேஷன்னா என்ன, அதாவது ஒரு வேரியபிளை வந்து எப்படி நம்ம அதனோட வேல்யூவை மாற்ற முடியுது, ஏன் வந்து ஒரு வேரியபிளை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியறதில்ல, ஒரு சின்ன ஸ்கோப் ரிலேட்டட் வீடியோவையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குட் ஃபர்ஸ்ட் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் வைங்களேன். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சில விஷயங்கள்லாம் நான் வந்து அந்த நேரம் வரும்போது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ரெஃபரன்சஸை பற்றி. ரெஃபரன்ஸ்னா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட பிளேலிஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னையும் உட்பட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ரெஃபரன்சஸ்னா என்ன அப்படின்னு. நான் ஏன் அவ்வளோ தெளிவாக கேரண்டீடாக சொல்கிறேன்னா, வில் கோ டைவ் டீப் இன்டு த மெமரி மாடல் ஆஃப் இட். நம்ம ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜோட என்னோட நோக்கம் என்னன்னா, ஒரு விஷயம் நான் படித்தேன்னா அது வெறும் சின்டாக்ஸை மட்டும் நான் படிக்காமல் அதுக்கு பின்னாடி அது என்ன நடக்குதுங்கிற கியூரியஸ் மைண்ட் எப்போவுமே எனக்கு இருந்திருக்குது. ஸோ நான் இங்கே ப்ராக்கெட்டில் சில விஷயம்லாம் எழுதுறேன். ஈவன் தோ இஃப் யூ ஹாவ் நோ க்ளூ அபவுட் இட், வில் மேக் ஷுர் வி லேர்ன் இட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அதுதான் என்னோட கோல். ஸோ ரெஃபரன்சஸோட மெயின் கோரே என்னன்னா, ஸ்டாக், ஹீப், அதுக்கப்புறம் டேட்டா. இந்த 3 செக்ஷன்ஸில் நடக்கிற விஷயங்களை வச்சு தாங்க ரெஃபரன்சஸ் இருக்குது. க்ளீன் அண்ட் சிம்பிள். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேற எந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை ரெஃபரன்சஸை பற்றி. செகண்ட் டாபிக் வந்து மூவ் சிமாண்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ யாராச்சும் உங்களுக்கு C++ சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஆர் மோர் லைக் மாடர்ன் C++ சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை உங்களுக்கு யூனிவர்சிட்டியோ இல்லைன்னா காலேஜ்லையோ சொல்லியிருப்பாங்க. பட் பேசிக்கலி மூவ் சிமாண்டிக்ஸோட மெயின் நோக்கமே என்னன்னா, ஒரு வேரியபிள் ஒரு இடத்துல இனிஷியலைஸ் பண்ணும்போது அது இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன நடக்குது அதை பற்றி பேசுறது தான் மூவ் சிமாண்டிக்ஸ். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து நான் போன வாரத்தில் சொல்லியிருப்பேன், இங்கே எஸ்டிஆருங்கிறது ஏன் இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டிருக்குது, ப்ளஸ் இந்த எஸ்டிஆருங்கிறதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு. எஸ்டிஆர்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் இல்லைங்க. இந்த எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் ஸ்லைஸை வந்து ஏன் இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிறதையும் நம்ம இந்த வாரம் பார்ப்போம். ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்ப்போம். என்னோட பிளான் என்னன்னா, இந்த 2 செக்ஷனையும் ஒரு தனி வீடியோவாக கொடுத்து இந்த டேட்டாங்கிற செக்ஷனை ஒரு தனி வீடியோவாக கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு க்ளீனான ஐடியா கிடைக்கும். நான் தான் சொன்னேன், ஐ கேரண்டி யூ தட் ஒன்ஸ் வி கவர் திஸ் பிளேலிஸ்ட்
we'll at least understand 80% of what we are talking about in terms of references per se. ரைட்? ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக எப்படி பார்ப்போம்னா சில அடிஷ்னல் பிரிண்டிங் வேஸ், எப்படி இன்னுமே பிரிண்ட் லைனை வந்து என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அந்த பிரிண்ட் லைன் மேக்ரோ ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். லைக் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வேரியபிள் எப்படி எழுதலாம், பிரிண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு. இது கொஞ்சம் ஒரு லைட்டர் வெர்ஷன் வைங்களேன், ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ என்னோட கோலே என்னென்னா, இந்த வாரத்தில் மெயினாக நான் கவர் பண்ணக்கூடிய விஷயம் ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் மூவ் சிமேண்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பிரிண்டிங் வேஸ். ரைட்? ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இது நான் உங்களுக்கு சொல்கிறது மூலியமாக உங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கும். ஸ்கோப்னா இந்த ஸ்கோப் நான் சொல்ல வரல, இந்த வீடியோ பிளேலிஸ்ட்டோட ஸ்கோப் உங்களுக்கு கிடைக்கும். என்ன படிக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டுள்ள போகும்போது வில் ஹாவ் அன் ஈவன் மோர் பெட்டர் ஐடியா, ஐ வுட் சே. ஆல்ரைட், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள் பல. பாய்.